ஹே ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் ஸ்கேம் 2003 சீரீஸோட எபிசோட் 7 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 6 எபிசோடு போட்டிருக்கோம். பட் பெரிய கேப் ஆகிடுச்சு. இப்போது எல்லாரும் கேட்டதுனால அடுத்தடுத்த எபிசோட்ஸை ஒன் பை ஒன்னாக பார்க்கலாமா? இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்குன்றத ஒரு சின்ன ரீகேப் மாதிரி பார்த்துடலாம். நம்ம அப்துலுக்கு டிசீஸ் வந்திருக்கும் அண்ட் அவரை ஒரு ஆஃபீஸர் இன்வெஸ்டிகேட் பண்ணியிருப்பார். அவர் எதிர்கட்சிக்காரர்கிட்ட அப்துலும் இன்னும் நிறைய பேரும் இந்த ஸ்டாம்ப் பேப்பர் ஸ்கேமில் சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்றத சொல்லி விட்டுறாரு. இப்போது அவங்க ஆக்ஷன் எடுக்க சொல்லி ப்ரெஸ்ஸு மீடியான்னு கூப்பிட்டு சொல்ல, அதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் அப்துல்லை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இதோட போன எபிசோடை முடிச்சிருப்பாங்க. இப்போது இந்த எபிசோடுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை பார்க்குறவங்க கண்டிப்பாக லைக்கை போட்டுருங்க. அப்போ தான் அடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, இந்த எபிசோடை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்டிங் சீனில் ஜெயிலில் இருக்கிற நம்ம அப்துல் கிட்ட அவர் தம்பியும் லாயரு ஜேகே இவங்க 3 பேரும் பேசுகிறாங்க. அப்போ ஜேகே, இங்கே பாரு, நம்ம கொஞ்ச நாளைக்கு இந்த பிஸ்னஸை ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதுக்கு அப்துல், இல்லை, இதுக்கப்புறம் தான் நம்ம பிஸ்னஸை டபுள் ஆக்கணும், ப்ரொடக்ஷன் ரேட்டை அதிகமாக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்போ ஜேகே, எல்லாரும் அவங்கவுங்க மாட்டிக்க கூடாதுன்னு தான் பார்க்குறாங்க, உன்னை கடைசியில் கைவிட்டாங்க பார்த்தியா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதுக்கு எல்லாம் அந்த சேக்கு தான் காரணம், அவனால தான் இந்த பிரச்சனையை, அவனை பார்த்துக்கிறேன்னு அப்துல் சொல்ல, இப்போது டைட்டில் கார்டு பிஜிஎம்மை போட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போது இந்த இஷ்யூவில் 40 மினிஸ்டர்ஸ் சம்மந்தப்பட்டிருக்க விஷயம் நியூஸில் பரவுது. இதுக்கப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட் இதை விசாரிக்க தனி குழுவே அமைச்சிருக்காங்க. இது எல்லாத்தையுமே அந்த லாயர் சொல்லிட்டு இருக்காரு அப்துல் கிட்ட. அதுக்கு அப்துல், இது கவர்மெண்ட் தானே பண்ணுது, அப்போ அவங்க நம்மளை காப்பாற்ற தான் பண்ணுவாங்க, மாட்டிக்கணும்னா அவங்களும் மாட்டிப்பாங்கல்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இப்போது அடுத்த சீனில் சூரிய பிரகாஷ் அப்படின்ற ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்காரு. அதில் ஸ்டாம்ப் பேப்பர் ஸ்கேமை பற்றி தான் சொல்லிட்டு இருக்காரு. கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, இந்த ஸ்கேமில் கோடிக்கணக்காக அடிச்சிருக்காங்க. எல்லா ஸ்கேம்ஸ்டர்ஸ் பின்னாடியும் ஒரு சின்ன லாஜிக் இருக்கும், அதை வச்சு தான் அசால்ட்டாக அவங்க ஸ்கேம் பண்ணிட்டு போயிடுவாங்க, அதை கண்டுபிடிச்சா போதும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இப்போ ட்ரைனிங் முடிச்சுட்டு காரில் லேடி டிசிபி அவர் கூட இந்த கேஸை பற்றி சொல்கிறாங்க. அவர் தான் ஸ்டாம்ப் பேப்பர் கேஸை அடுத்து லீட் பண்ண போகிறாரு. அப்போ சூர்யா, இப்போ இந்த கேஸை இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி நடிக்கணுமா இல்லை இன்வெஸ்டிகேட் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அதுக்கு அந்த லேடி ஆஃபீஸரு, நீங்கள் மினிஸ்டர் சேக் பின்னாடி மட்டும் போகக்கூடாது, அவரை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ணால் டேரெக்டாக கவர்மெண்ட்டே இன்வால்வ் ஆகிடும், ஸோ நீங்கள் சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ அவர் டீமை மினிஸ்டர் முன்னாடி அறிமுகப்படுத்துகிறாங்க. அதுக்கு அந்த மினிஸ்டரு, என்ன 4 பேர் போதுமா இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண, நிறைய பேர் தேவைப்படாது அப்படின்ற மாதிரி சந்தேகமாக கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ஆஃபீஸர் சூர்யா, இல்லை சார், சில சமயம் கம்மியான ஆட்கள் இருந்தால் தான் நமக்கு கரெக்டான வேலை நடக்கும், நிறைய பேர் இருந்தாங்கன்னா நிறைய விஷயங்கள் தப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இப்போ கோர்ட்டில் நம்ம அப்துல் கேஸு ஹியரிங் ஆகுது. அப்போது எதிர்த்தரப்பு வக்கீல் அப்துல் பண்ணதாக சொல்லப்படுற அந்த ஸ்டாம்ப் பேப்பர்ஸில் கர்நாடகா மினிஸ்டரோட சைன் இருக்குது, கண்டிப்பாக இதை விசாரிக்கணும், ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு ஜட்ஜு, இங்கே பாருங்கள், அதுக்கான சார்ஜ் ஷீட்டை நீங்கள் ஃபஸ்ட்டு சப்மிட் பண்ணுங்கள், அப்புறம் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு அங்கே இருந்த ஒரு லேடி ஆஃபீஸரு, சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ண 1 வாரம் ஆகும் சார், அதுக்கெலாம் எங்கள் கிட்ட டைம் இல்லை, 5 நாளில் அப்துல்லை பெயிலில் எடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லை, நீங்கள் வேறு ப்ரூஃபோட சப்மிட் பண்ணால் மட்டும்தான் எங்களால் முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அந்த ஜட்ஜு. இப்போ கர்நாடகாவில் பெல்கமில் நம்ம ஆஃபீஸர் சூர்யா இதுக்கு முன்னாடி ஸ்டாம்ப் பேப்பர் ஸ்கேமை இன்வெஸ்டிகேட் பண்ணார்ல, அந்த ஆஃபீஸர் கிட்ட போய் கேட்குறாரு, எப்படி நீங்கள் அந்த 23 பேரை இவ்வளோ சீக்கிரமாக கண்டுபிடிச்சிங்க? அதுக்கு அவர், ஸ்கேம் பண்ணுறது யார் யாருன்னு கண்டுபிடிச்சது அந்த 22 பேர் தான், ஆனால் அப்துல்லோட பேரை அந்த டிசிபி சார் தான் எனக்கு டிப்பாக கொடுத்தாரு அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு அவர், அப்போது அப்துல் பேரை வேணும்னே தான் சேர்த்திங்களா அப்படின்னு ஷாக் ஆகுறாரு. இப்போது ஜெயிலில் நம்ம அப்துலுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அதில் அவங்க அம்மா தான் பேசுகிறாங்க. அவங்க, நீ எப்படி இருக்க, ஜெயிலில் தான் இருக்கன்னு எனக்கு தெரியும், இது ஒன்றும் உனக்கு ஃபஸ்ட் டைம் இல்லைல்ல, அங்கே என்ன தான் நடக்குது என்கிட்ட சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு அப்துல், ஒன்றும் இல்லைம்மா அப்படின்ற மாதிரி சமாளிக்க, சும்மா சொல்லாத, முதல்லாம் இப்படி எதாவது நடந்தால் நான் நஃபீஸாவுக்கு தான் கால் பண்ணுவேன், அவரெல்லாம் அப்படி பண்ணியிருக்க மாட்டார், அவர் கூட இருக்கிறவங்க தான் மாட்டி விட்டுருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவா. அவ்வளோ நம்புகிறான் உன்னை, ஆனால் நீ இப்படி பண்ணிகிட்டு இருக்க, உனக்கு ஜியா எப்படி பொண்ணோ அதே மாதிரி தான் எனக்கு நஃபீஸா பொண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வச்சிடுறாங்க. இதை கேட்ட அப்துல் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகிறாரு. இப்போ நம்ம லாயரு ஆஃபீஸர் சூர்யாவை மீட் பண்ணி இன்வெஸ்டிகேஷனை பற்றி கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறாரு. உங்களுக்கு எது வேணும்னாலும் நாங்கள் பண்ணுறோம் சார் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு அவர், இந்த வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க அப்படின்னு மிரட்டி அனுப்பிடுறாரு. இப்போது அந்த 23 பேர் இந்த ஸ்டாம்ப் பேப்பர் ஸ்கேமில் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சதில்ல, ஸோ அவங்களோட அட்ரஸ் எல்லாம் போய் செக் பண்ணுங்கன்னு நம்ம ஆஃபீஸர் சொல்கிறாரு. அந்த மாதிரி போய் செக் பண்ண அங்கே இருக்கிற எல்லா அந்த அட்ரஸுமே ஃபேக்கு அப்படின்றது கண்டுபிடிச்சிடுறாங்க, அப்துல்லை தவிர. அவங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஃபேக்கு, அப்துல் ஒருத்தர் மட்டும்தான் அங்கே ஒரிஜினலான ஒரு ஆள், மீதி எல்லாமே ஃபேக்கான டீட்டெயில்ஸ் அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சிடுறாங்க. நம்ம கிட்ட ஒழுங்கான ஒரு எவிடென்ட் கூட இல்லை அப்படின்னு அந்த லேடி ஆஃபீஸர் கிட்ட ஆஃபீஸர் சூர்யா சொல்லிட்டு இருக்காரு. இப்போ ஒரு வண்டியில் ஸ்டாம்ப் பேப்பர்ஸை பிடிச்சிருப்பாங்கல்ல, அந்த ஸ்டாம்ப் பேப்பர்ஸ் எத்தனை இருக்குன்னு கவுண்ட் பண்ணிங்களான்னு ஸ்டேஷனில் கேட்குறாரு. அதுக்கு அவங்க, கவுண்ட் பண்ணலை சார், பட் 18-19 லட்சம் மதிப்புள்ள பேப்பர்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க.
அதுக்கு அவரு இதெல்லாம் எடைய வச்சு தான் கவுண்ட் பண்ணணுன்ட்டு வெயிட்டை போட்டு பார்த்தா ஷாக். நீங்கள் சொன்னதில் இன்னொரு 0வை சேர்த்துக்கோங்க, அவ்வளோ பேப்பர்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. எல்லாருக்கும் ஷாக் ஆகிடுது. இப்போ அந்த ஆஃபீஸர் அப்துல்லோட கேர்ள் ஃப்ரெண்டு பார் டான்ஸர் இருக்காங்கல்ல, அவள் வீட்டுக்கு போய் விசாரிக்கிறாங்க. அப்துல் பண்ணுற பிஸ்னஸ் பற்றி உங்ககிட்ட சொல்லியிருக்காரா அப்படின்னு கேட்க, அதுக்கு அவர் சினிமா பற்றி தான் என்கிட்ட பேசுவார், அப்படி இல்லாட்டி அவங்க ஒய்ஃபை பற்றி சொல்லிட்டு இருப்பாரு, பட் அவர் ஒர்க்கை பற்றி இன்ன வரைக்கும் என்கிட்ட சொன்னதே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போது அந்த அப்துல் அச்சடிக்கிற அந்த ப்ரெஸ் இருக்குல்ல, பிரிண்டிங் ப்ரெஸ், அந்த இடத்த கண்டுபிடிச்சி இந்த ஆஃபீஸர்ஸ்லாம் போகிறாங்க. அந்த நேரம் அப்துல் ஆளுங்க உள்ளே பிரிண்ட் பண்ணுறத ஸ்டாப் பண்ணிவிட்டு சைலண்ட்டாக இருக்காங்க. வெளியே இந்த ஆஃபீஸரு ஷட்டரை உடைக்க ட்ரை பண்ணுறாரு. அப்போ சுற்றி ஏரியா ஆளுங்கெல்லாம் வந்து, எதுக்கு இப்படிலாம் பண்ணுறீங்க, இது எங்கள் ஏரியா, வாரண்ட்டு கூட இல்லாமல் நீங்கள் இப்படி வந்து சர்ச்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லி பிரச்சனை பண்ணி அனுப்பி வச்சிடுறாங்க. இப்போது ஆஃபீஸர்ஸும் வேறு வழி இல்லாமல் காரில் போக, அப்போது தெரு முனையில் ஒரு குப்பை தொட்டியை பார்க்குறாங்க. அதில் ஆஃபீஸர் சூர்யா தேட சொல்கிறாரு. பார்த்தா இவங்க அச்சடித்த அந்த வேஸ்ட்டு பேப்பர் இங்கே கிடைக்கிது. அது மட்டும் இல்லை, இவங்க யூஸ் பண்ணுற இங்கு டப்பாவும் கிடச்சிருக்கு. இதை பார்த்த உடனே அவனோட லாஜிக்கை நான் பிடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இதை எடுத்து வச்சுக்கோங்க, இது ஒரு எவிடன்ஸ்னு சொல்கிறாரு. இப்போ அடுத்த நாள் காலையில் இன்றைக்கி தான் கோர்ட்டில் இவருக்கு பெயில் கிடைக்க போகுதுன்னு சந்தோஷமாக ஜெயிலிருந்து கிளம்புறாரு அப்துல். இப்போது லாயரும் வந்து அவங்க எந்த சார்ஜ் ஷீட்டையும் புதுசாக ஃபைல் பண்ணலை, நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஹாப்பியாக சொல்ல, இப்போது கோர்ட்டில் எதிர்த்தரப்பு வக்கீல் பழைய சார்ஜ் ஷீட்டையே வைக்கிறாரு. அப்போது நம்ம அப்துல்லோட லாயரே, இங்கே பாருங்க மயிலாடு, என் கட்சிக்காரரோட டைமை இவங்க வேஸ்ட் பண்ணியிருக்காங்க, கஸ்டடியில் வைக்கிறேன்னு சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்காங்க, அப்துல் ஒரு நிரபராதி அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு ஆஃபீஸர் சூர்யா எந்திரிச்சு, ஆமாம் ஜட்ஜ், நாங்கள் சார்ஜ் ஷீட்டை அப்படியே தான் சப்மிட் பண்ணோம், பட் அதில் ஒரு சின்ன சேஞ்ச் இருக்குது. நாங்கள் கண்டுபிடிச்ச ஸ்டாம்பை 18 லட்சம் மதிப்புள்ளதுன்னு தானே போட்டிருந்தது, பட் இப்போ நாங்கள் சரியாக கவுண்ட் பண்ணி பார்த்ததில் அதில் 9 கோடி மதிப்புள்ள ஸ்டாம்ப் பேப்பர்ஸ் இருக்குன்றதை கண்டுபிடிச்சிட்டோம். இவ்வளோ பெரிய அளவுக்கு ஸ்டாம்ப் பேப்பர்ஸ் காணாமல் போயிருக்குன்னா கவர்மெண்ட்டுக்கு தெரியாமையாக இருந்திருக்கும். ஸோ இதில் நிறைய பேர் சம்மந்தப்பட்டிருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயம், அப்துல்லோட இல்லீகல் ஸ்டாம்ப் பேப்பரையும் கவர்மெண்ட் ஒரிஜினல் ஸ்டாம்ப் பேப்பரையும் கொடுத்து இதில் எது டூப்ளிகேட்னு சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி ஜட்ஜுக்கிட்ட கேட்குறாரு. அவர் ஏதோ ஒன்று சூஸ் பண்ணி சொல்கிறாரு. அதுக்கு ஆஃபீஸரு, இது ரெண்டுமே ஒரிஜினல் தான், கவர்மெண்ட்டில் யூஸ் பண்ணுற இங்கை இவங்க பாதி எடுத்துகிட்டு பாதி கெமிக்கலை ஆட் பண்ணி விட்டுறாங்க ரெண்டுத்துலேயும். இப்போ ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும், அதனால தான் ஃபேக் எது டூப்ளிகேட் எதுன்னு கூட கண்டுபிடிக்காத அளவுக்கு இவங்க பண்ணியிருக்காங்க. இதை வச்சு நிறையா இவங்க பண்ணுறாங்க. அண்ட் இவங்க நாசிக்கில் இருக்கிற ப்ரெஸ்ஸில் தான் இதெல்லாம் அச்சடிக்கிறாங்க. இங்கே நாங்கள் இந்த இங்கு டப்பாவையும் கண்டுபிடிச்சோம், இதுதான் எவிடன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்ல, அவ்வளோதான் அப்துலுக்கு ஷாக் ஆகுது, கோவம் ஏறுது. ஒரு வருஷத்துக்கு 2000 2500 கோடி இதில் ஸ்கேம் பண்ணி சம்பாரிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத போட்டு உடைக்கிறாரு ஆஃபீஸரு. இதுக்கப்புறம் என்ன, மறுபடியும் அப்துல்லை கஸ்டடியில் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அவர் வண்டியில் போயிட்டு இருக்கும்போது சேக்குக்கு கால் பண்ணி திட்டுறாரு. நான் எல்லாருக்கும் பணத்தை வாரி கொட்டினேன், ஆனால் நீங்கள் ஒரு பெயில் கூட எனக்கு வாங்கி தர முடியாத அளவுக்கு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி திட்ட, அதுக்கு அந்த மினிஸ்டரு, அந்த சூர்யான்ற ஆஃபீஸர் இப்படி சொல்லுவாருன்னு எதிர்பார்க்கல, நீ கவலைப்படாத, நாங்கள் இருக்கோம், உங்கள் ஆளுங்கயா நாங்கள் அப்படின்ற மாதிரி சொல்ல, என் ஆளுங்கன்னா விசுவாசத்தை என் கிட்ட காமிங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இப்போது ஜெயிலில் இருந்து அவருக்கு தெரிஞ்ச போலீஸ் ஆஃபீஸருக்கு கால் பண்ணி, என்ன எப்படியாவது மகாராஷ்டிரா ஜெயிலுக்கு ஷிஃப்ட் பண்ணிடுங்க, அங்கேருந்து நான் ஈஸியாக வெளியே வந்துடுவேன் அப்படின்னு அப்துல் பேசுகிறாரு. அதுக்கு அந்த ஆஃபீஸரு, நான் பேட்டை சார்கிட்ட பேசுகிறேன், நீ 2 லட்சம் மட்டும் அனுப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சரின்னு வச்சிடுறாரு. இப்போது ஹையர் ஆஃபீஸர்கிட்ட ஆஃபீஸர் சூர்யா சொல்கிறாரு, நாங்கள் அப்துல்லோட ஃபோனை டேப் பண்ணோம், அப்போது அவர் கூட பெரிய மினிஸ்டர் எல்லாம் லிங்க் வச்சுருக்காங்க அப்படின்றது தெரிய வருது அப்படின்றது சொல்கிறாரு. அதுக்கு அவர், இங்கே பாருங்கள், ஸ்டாம்ப் பேப்பர்ஸ் கண்டுபிடிச்சது இங்கே கர்நாடகாவில், பட் நீங்கள் சொன்ன பிரிண்டிங் ப்ரெஸ்ஸு, அப்துல்லோட அட்ரஸ்ஸு எல்லாமே மகாராஷ்டிரா தான், அப்புறம் ஏன் அங்கே எதுவுமே கிடைக்கல அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அப்புறம் மகாராஷ்டிரா அசம்பிளியில் பெரிய புரட்சியே நடக்குது. இந்த கேஸை ஏன் இன்னும் சால்வ் பண்ணாமல் இருக்காங்கன்னு கவர்மெண்ட்டை எதிர்த்து அந்த எதிர்கட்சிக்காரங்க பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் மகாராஷ்டிரா மினிஸ்டர் பூனேயில் இருக்கிற ஆஃபீஸர் ஜெகதீஷுக்கு கால் பண்ணி, அப்துல்லை உங்கள் கண்ட்ரோல் கீழே வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்போது ஒரு லேடி டிசிபி ஜெயிலுக்குள்ளே வராங்க. அப்துல் கிட்ட, இந்த மாதிரி ஜெகதீஷ் ஆஃபீஸர் தான் என்னை அனுப்புனார், உங்களை வெளியே கூட்டு போகிறதுக்கு எங்களால் மட்டும்தான் முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போது ஃபோன் கால் வருது, மினிஸ்டர் பிஏ தான். அவர் அப்துல் கிட்ட, நீ அந்த லேடி டிசிபி என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே செஞ்சிரு, அப்போ தான் நான் வெளியே எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் பூனே போலீஸுக்கு கோஆப்ரேட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு டிசிபி சொல்ல, எவ்வளோ வேணும்னு கேட்குறாரு அப்துல். அதுக்கு எதாவது லிமிட் வச்சுருக்கீங்களா என்ன அப்படின்ற மாதிரி அந்த லேடி கேட்குறாங்க. இல்லை, ஒன்றும் பலவீனமானவனும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சரி ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம கிரிமினலை பிடிக்கணும் அப்படின்னா ஒரு வண்டி நிறையா ஸ்டாம்ப் பேப்பர்ஸ் தேவைப்படும், அதுக்கு உங்கள் பார்ட்னர் ஜேகே கிட்ட பேசுகிறேன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அப்படி ஸ்டாம்ப் பேப்பர்ஸை அந்த மகாராஷ்டிராவில் பிடிச்ச மாதிரி பண்ணாதான் அப்துல்லை மகாராஷ்டிராவுக்கு ஷிஃப்ட் பண்ண முடியும், இவர் அந்த கேஸோட லிங்க் ஆயிருக்காருன்னு சொல்லி. ஸோ அதுக்காக தான் இப்போது ஜேகே கிட்ட பேச போகிறாங்க அவங்க.
பட் நீங்கள் ஃபோன் பேசுங்க, உங்கள் ஃபோனில் பேசாதீங்க, வேறு ஒரு ஃபோனில் பேசுங்க, உங்கள் ஃபோனை யாராவது டேப் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்புறம் பூனேயில் இவங்க பிளான் பண்ண மாதிரி வண்டியில் ஸ்டாம்ப் பேப்பர்ஸை சீஸ் பண்ணுறாங்க. ப்ரெஸ் முன்னாடி ஆஃபீஸர்ஸ் ஜெகதீஷ்லாம் இந்த இல்லீகல் ஸ்டாம்ப் பேப்பர்ஸுக்கும் அப்துலுக்கும் சம்மந்தம் இருக்குன்னு அடித்து சொல்கிறாரு. அப்போது ஆஃபீஸர் சூர்யா அப்துலோட ஃபோனை டேப் பண்ணி கேட்குறாரு. அதில் அப்துல் கிட்ட மினிஸ்டரு உன்னை பூனை போலீஸ் கஸ்டடியில் எடுக்க போகிறாங்கன்னு சொல்ல, அதுக்கு அப்துல் நான் இப்போது கர்நாடகாவிலேருந்து வெளியே வந்தாலே போதும், அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்து என்ன நடக்க போகுது, மாட்டிக்கிறாரா இல்லையா அப்படின்றதெல்லாம் அடுத்தடுத்த எபிசோடில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எபிசோடில் சந்திக்கலாம். அண்டில் தென் சைனிங் ஆஃப்.